வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாதுங்க மக்களே. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றணும். இந்த கருவேப்பிலை உங்களுக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்னா, கருவேப்பிலையாங்க, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை இந்த கருவேப்பிலை கொடுக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை பிரச்சனையை குறைக்க, அதை வராமல் நீங்கள் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருக்கு. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை ஈர்க்கிறதுக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை அதிகப்படியான இரும்பு சத்தும் அதே சமயத்தில் ஃபோலிக் ஆசிட்டும் இருக்கிறதால இது ரெண்டுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அடியோடு குறைஞ்சிரும் அப்படின்றதா மருத்துவ ஆய்வுகளை சொல்றாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய உணவுகளில் அதிகப்படியான கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள பாருங்க. காலையில் வெறும் வயிற்றுலையும் இந்த கருவேப்பிலை இலையில சாப்பிடுங்க. வாரத்தில் 2-3 நாட்கள் கருவேப்பிலை சட்னியாக வச்சு எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொண்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைலாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். சர்க்கரை வியாதிகளோட சண்டையிடக்கூடிய ஆற்றல், சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுகரோட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும்னா கருவேப்பிலையை அவங்களுடைய உணவுகள் அவங்க சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைஞ்சிடும் அப்படின்ட்டு ஓரிரு நாட்கள் மட்டுமே நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையல அப்படின்னு சொல்றது சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய பல விதமான நன்மைகள் சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் சீராக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதாவது பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நீங்கள் இதை செய்யறதுக்கு சில காலங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கும். அதாவது நீங்கள் இப்போ இருந்தே கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். அல்லது எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் கருவேப்பிலை சாப்பிட்டு அதை குணப்படுத்திக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் கூட கருவேப்பிலையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள், கருவேப்பிலையை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிறது, இது போல் தொடர்ந்து சில நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது கொஞ்சமாக பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் நார் சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றதால இந்த நார் சத்து கிடைக்காம போறதுல உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுதோ அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் கியூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை சீராக வைத்திருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது சர்க்கரையினுடைய அளவு மிகவும் சீராக வைத்திருக்கும். நார் சத்து அதிகமாக கிடைக்கும் பொழுது இந்த நார் சத்து உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை எப்பொழுதுமே கண்ட்ரோலாக வைக்கும். ஸோ கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கும் போது இருக்கக்கூடிய ஃபைபர் சத்து அதிகமாக கிடைக்கிறதால உங்களுக்கு இயற்கையாகவே சர்க்கரை வியாதிக்கு ஒரு மருந்தாக செயல்படும். அதனால நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். கூடுதலாக நார் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால செரிமான மண்டலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அதை குணப்படுத்தி வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். குறிப்பாக உங்களுடைய செரிமானத்தை இந்த கருவேப்பிலை சீராக்கும். முக்கியமாக நம்ம கருவேப்பிலையை உணவுல சேர்த்துக் கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கருவேப்பிலை என்பது மனத்திற்காக, ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டுமே நம்ம அது உணவுகளில் போடுறது கிடையாது. பழங்காலத்திலேயே நம்மளுடைய செரிமானத்திற்கு அதிகமாக சேர்த்துட்டு இருக்காங்க இந்த கருவேப்பிலை. அப்பதான் அந்த ப்ராப்ளம், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நீங்க உணவுல சேர்த்துக்கும் பொழுது இதை விட அதிக, இப்போ நீங்க ஒரு அளவில் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா கருவேப்பிலையை, அந்த அளவை விடவும் இன்னும் நீங்க கூடுதலாகவே கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இது நம்மளுடைய சுவையில சிறிது மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றதால கருவேப்பிலையில் எந்த விதமான பக்க விளைவுகளுமே கிடையாது. ஸோ இதை நீங்க அதிகமாக ஏற்படுத்தலாம், நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமாக இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்தை உறிஞ்சிடும். ஸோ இதனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சும். அதே போல உடலில் கொழுப்பு சத்துக்கள் சேராமலும் பாதுகாக்கும். கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்காமலும் பார்த்துக்கலாம். இதயத்தையும் நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கொழுப்பு சத்தை உறிஞ்சி செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ பலவிதமான ஆராய்ச்சிகள்லையும் கருவேப்பிலை அப்படின்றது உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருவேப்பிலை இருக்கு. அதற்காக காரணிகள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை
அதிகமாக இருக்கின்றதை ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. எனவே இது கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்மளுக்கு அதிகரிச்சிடும். ஸோ எனவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய HDL கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடலில் அதிகரிச்சுட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த LDL கொலஸ்ட்ராலை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சி இதயத்திற்கு நன்மை தரக்கூடியதாக நீங்கள் இந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நரையை போக்குகிறது இந்த கருவேப்பிலை. இப்போ நம்மள பலருக்கும் சிறு வயதிலிருந்தே தலைமுடி நரைத்து விடுவது ஒரு வழக்கமாயிடுச்சு. இளநரை இருக்கும், அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருவேப்பிலை அப்படின்றது மிகவும் முக்கியமாக நம்மளுடைய தலைமுடியினுடைய நிறத்தை சீராக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அடர்ந்த கருப்பு நிறத்துக்கே நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்வது வழக்கம் தான். ஸோ இப்போ நம்மளுடைய தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே கருவேப்பிலை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நரைத்த தலைமுடியை நமக்கு கருமையாக்குறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் தேவையான அளவு நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நரை பிரச்சனை வருவது முற்றிலுமாக உங்களுக்கு குறைஞ்சிடும் அப்படின்றது பலருடைய கருத்து. இப்போ நீங்கள் இப்போ இருந்தே உங்களுக்கு இளநரை இருக்குது, அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே இந்த கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது நரைமுடி மட்டும் இல்லாமல் இந்த முடி கொட்டுறது உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளுமே இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு சரி செஞ்சிடும். கருவேப்பிலை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. கருவேப்பிலை நீங்கள் பச்சையாக அப்படியே கல்லில் மென்று சாப்பிடலாம் வெறும் வயிற்றில். அதே போல் நீங்கள் வாரத்தில் அடிப்படையில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்கலாம். பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நேரடியாக சேர்க்கும் இந்த கருவேப்பிலை. ஸோ இனிமேலாவது கருவேப்பிலையை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் தொடர்ந்து கருவேப்பிலையை சாப்பிட பழகிக்கோங்க. அதில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. கருவேப்பிலை சாப்பிட சங்கடப்பட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகளை பெறாமலே விட்டுடுவீங்க. அதிகமான செலவுகளை வைக்கக்கூடிய வைத்திய செலவுகளை பார்க்க வேண்டியதுக்கு உங்களுக்கு வழக்கமாக போயிடும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடுங்க, நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று சீக்கிரமே உங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.